வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். ராஜபாளையம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை நீர்காட்ட ஐயனார் கோயில் பேர் பெற்றது சார். ஓ, ஐயனார் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலை ஐயனார் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு மேற்கு. ஆமா, ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலையடி வந்து நீர்காட்ட ஐயனார் கோயில் பேர் வாங்கினது. இடி மின்னலுடன் கூடிய மழை சற்று கனமழையா பெஞ்சு இப்ப காத்து அடிக்கும் போது கிழக்கு நோக்கி ராஜபாளையம் பகுதி நோக்கி கிழக்கு நோக்கி வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, மழை வந்து தூரல் கொடுத்துருக்குமே. இப்போ ஊருக்குள்ள வந்து நடைக்கு மழையோட கொஞ்சம் கனமழை பெஞ்சிருச்சு. ஓகே, மலைகளில் மட்டும் கொஞ்சம் சற்று கூட மழை இப்போது பெஞ்சு கொண்டு இருக்கிறது. ஓ, மழையில பெஞ்சிட்டு இருக்கு தொடர்ந்து. ஓகே, கேரளாவில் கனமழை அதை தாண்டி உங்களுக்கு வந்திருக்குது. இப்போ நாளைக்கு உங்களுக்கே நல்ல கனமழை கொடுக்கும். நாளைக்கு ரொம்ப நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு ராஜபாளையத்துக்கு நல்ல மழை கொடுக்கும். நாளைக்கு நீங்க 4, 5, 6 தேதி 7, 8 தேதி. ஆமா, 4, 5, 6, 7, 8. ஆமா 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 ஆமா, அந்த தேதி மழை இப்ப பெய்யக்கூடிய மழை வச்சு பார்க்கல கொஞ்சம் இதெல்லாம் கூட நல்ல மழை தான் தெரியுது எங்களுக்கு. ஓ, நன்றி நன்றி சார், நன்றி. ஆமா ஆமா, விவசாயத்துக்கு கை கொடுக்கும் மழை உயிர் மழை சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஏற்கனவே சொன்னதும் அன்னைக்கு பெஞ்சிட்டு உங்களுக்கு நல்ல மழை. ஆமா, ரொம்ப நன்றி சார், நன்றி 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 சார். வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வரட்டுப்பள்ளம் அணை அருகிலுள்ள வனப்பகுதிகளில் அதிகாலை 1 மணி முதல் 2 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது சார். வனப்பகுதிகளில் அருகாமையில் வட்டக்காடு, மந்தை, ராமகவுண்டன் கொட்டாய், மைக்கேல் பாளையம் இந்த பகுதிகளில் மழை பெய்தது சார். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 4 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலிலே கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை பொழிவு இடங்களும் அளவுகளும். மேலும் இன்றைக்கு மழை எங்கெங்கே? இன்றைக்கு மாலை இரவிலே கூடுதல் பரப்பிலே மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மேலும் கூடுதல் பரப்பு என்று வரக்கூடிய 5, 6, 7 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி அது எங்கெங்கே என்பதையும் எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதையும் வரக்கூடிய 12ஆம் தேதி வரை எங்கெல்லாம் மழை இருக்கிறது, அடுத்த மழை எப்பொழுது, இவையெல்லாம் இதில் பதிவு செய்யப்பட இருக்கிறேன். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் டிபி 19 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல். ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் 60 மில்லிமீட்டர் 6 சென்டிமீட்டருங்க. இந்த கோடையில், இந்த சுட்டரிக்கும் கோடையில் ஈரோட்டிலே குண்டேரி பள்ளத்திலே 60 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருப்பது மிகவும் நம்முடைய கணிப்பிற்கு உதாரணம். அதே போல் வரட்டுப்பள்ளம் 40 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 4 சென்டிமீட்டர், ஒரு இடத்துல 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை 18 மில்லிமீட்டர், பாலமூர் மற்றும் சித்தாறு ஒன்றெல்லாம் மழை தான். அடுத்து இன்னும் நிறைய இடங்களில் மழை இருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட நனைக்கு மழை, ஒசூர் மற்றும் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் மழை தான். இன்னும் இதை விட கூடுதல் மழை இருக்குது, அறிவிக்க இருக்கிறேன். இது ஒரு தனியாக ஒரு பதிவு செய்திருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஹரிசன் மலையாளம் லிமிடெட் பந்தலூர் 26 மில்லிமீட்டர். அதே போல் உதகையில் 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கிளன்மோர்கன் 8 மில்லிமீட்டர். அதே போல் சாந்தி வித்யா ஸ்கூல் 6 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை நீலகிரி மாவட்டத்தில். அதே போல் தேனி மாவட்டத்திலையும் ஆண்டிப்பட்டி 15 மில்லிமீட்டர், வைகை 12 மில்லிமீட்டர், பெரியகுளம் 10 மில்லிமீட்டர், மஞ்சளாறு 10 மில்லிமீட்டர். மேலும் பெரியாறு, சோத்துப்பாறை இதெல்லாம் மழைப்பொழிவு தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதியிலையும் ஊத்தூர், நாலுமுக்கெல்லாம் மழை தான். மாஞ்சோலை, காக்காட்சி இதெல்லாம் மழைன்னு நேற்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். விருதுநகர் மாவட்டம் பெரியார் அணை 38 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி. இன்னும் கிடைக்கப்பெற்ற தகவலை பார்ப்போம். ஈரோடு மாவட்டம் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சங்கரப்பாளையம் 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்
ஈரோடு மாவட்ட எல்லையோரம் இருக்கக்கூடிய அஞ்சூர் 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம், அதாவது பத்தலக்குண்டுக்கு வடக்கே ஐயம்பாளையம் 27 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதேபோல் தேனி மாவட்டம் பெரிய குளத்திற்கு கிழக்கே தேவதன்பட்டி 34 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆண்டிப்பட்டிக்கு கிழக்கே ஆண்டிப்பட்டிக்கும் உசிலம்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதேபோல் 63 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட. அடுத்தபடியாக ஏழுமலை 64 மில்லிமீட்டர் மாவட்டம் ஏழுமலை, அதாவது தேனி மாவட்ட எல்லையோரம் இருக்கக்கூடிய ஏழுமலை 64 மில்லிமீட்டர். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் செண்பகத்தோப்பு 21 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. தடிகாரக்கோணம் 24 மில்லிமீட்டர், மேலும் காளிகேசம் 29 மில்லிமீட்டர், மேலும் மகேந்திரகிரி கன்னியாகுமரி மாவட்டம் இஸ்ரோ இருக்கக்கூடிய மகேந்திரகிரி 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்போவும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. பாக்ஜலசந்தி பகுதியில் முத்துப்பேட்டைக்கு தெற்கே, தில்லை விளாகத்திற்கு தெற்கே, டெல்டாவின் தெற்கு பகுதியில் கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு அப்படியே முத்துப்பேட்டையை ஒட்டிய அலையாத்தி காட்டு பகுதிக்கும் அதனை ஒட்டியுள்ள அதாவது திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கு லேசான நனைக்கும் மழைப்பொழிவை இன்றைக்கு காலை கொடுக்கலாம். நாம் மழை எதிர்பார்த்த நாள் 3ஆம் தேதி நேற்றைக்கு அளவு, அதாவது எதிர்பார்த்த இடங்களிலே கேரள எல்லையோரத்திலே மேற்கு மாவட்டங்களிலே எதிர்பார்த்த இடங்களிலே பெய்திருக்கிறது. இன்றைக்கு இதை விட கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முதல் மழை மதியம் 1 மணி, ஒரு 12:30 மணிக்கு மேலேயே மழை தொடங்கினோம். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி, மேலும் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள், மேலும் உடுமலைப்பேட்டை தெற்கு, அதாவது திருமூர்த்தி உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டத்தோட பகுதிகள், மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்டத்தோட பகுதிகள், பெரும்பாலான பகுதிகள் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் மழை தொடங்கும். பிறகு அப்படியே படிப்படியாக உள்ளே முன்னேறி அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி மழைப்பொழிவை இன்றைக்கு மாலை முன்னிரவிலே கொடுக்கும். இன்றைய மழை ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட அதேபோல் தேனி, மதுரை, விருதுநகர், மேலும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே, சிவகங்கை, மதுரை மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி என்று ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு மிக வெள்ள மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து நாமக்கல், சேலம், தருமபுரி, திருச்சி மாநகரம் உள்ளிட்ட பகுதிகள் ஆங்காங்கே, திருச்சி மாநகரத்திற்கு வடக்கே துறையூர் வரைக்கும், தம்மம்பட்டி உள்ளிட்ட சேலம் மாவட்ட பகுதிகள், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள், டெல்டாவிற்குள்ளும் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டெல்டாவிற்கு நுழையாவிட்டால் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலே மழைப்பொழிவை ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை மதியம் தொடங்கி அது இன்னும் கூடுதல் பரப்பில் பரவலாக தென் மாவட்டங்களிலே, பெரும்பாலான இடங்களிலே தென் மாவட்ட பகுதிகளிலே, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர் மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களுக்குள் நாளை மாலை இரவிலே ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தை விட திருவாரூருக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும், திருவாரூரை விட தஞ்சாவூருக்கு கூடுதல் பரப்பிலையும் இருக்கும். கிழக்கே போகும்பொழுது கிழக்கு காற்று பின்னுக்கு தள்ளி வடக்கு நோக்கி தள்ளும். தெற்கு திசை காற்று வேதாரண்யம் வர வேண்டிய மழையை திருவாரூர் நோக்கியும்,
பிறகு நாகப்பட்டினம் திருவாரூரிலிருந்து வரக்கூடிய காற்று மயிலாடுதுறை பகுதியை நோக்கியும் தள்ளும். இதனால் போராடி கடலோரம் வந்தாலும் கடலோரத்திற்கும் மழை உண்டு. நாகப்பட்டினத்தை விட திருவாரூருக்கு கூடுதலும், திருவாரூருக்கு விட தஞ்சாவூருக்கு கூடுதலும், தஞ்சாவூரோட அரியலூர், பெரம்பலூர், திருச்சிக்கு கூடுதலும் இருக்கும். அதே போல் பரவலாக இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அருகிலே வலுத்த மழை இருக்கும், அருகிலே மிக குறைவாகவும் இருக்கும், மிக அருகிலேயே ஒதுக்கியும் இருக்கும் என்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும். நாமக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 5ஆம் தேதி நாளை முன்னேறும். 5ஆம் தேதியே சென்னைக்கும் கொடுக்கலாம் அல்லது சென்னையை நெருங்கலாம். ஆனால் 6ஆம் தேதி உறுதியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரியை தாண்டி திருப்பத்தூர் மற்றும் வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும், அன்றைக்கே 6ஆம் தேதியே அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கும், காஞ்சிபுரத்திற்கும், ராணிப்பேட்டைக்கும், திருவள்ளூருக்கும் மழைப்பொழிவை 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கொடுக்கும். தினசரி, அதாவது வரக்கூடிய 8ஆம் தேதி வரை எல்லா நாளும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் மழை உருவாகி தான் கடலோரம் வரும். அது சேலம், நாமக்கல், திருச்சி வரைக்கும் கண்டிப்பாக முன்னேறி வந்து மழை பொழிவை கொடுக்கும். கடலோரம் போராடி வரும் கிழக்கு காற்றை எதிர்த்து, கிழக்கு காற்று போய் தான் மழை மேகத்தை உண்டு பண்ணுது. ஆனால் கிழக்கு காற்று வலுவாக இருக்கிற காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்களில் குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் மிக மழை பொழிவையும் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை 5, 6, 7 தேதிகளில் பரவலாக இருந்தாலும் 8, 9, 10, 11, 12ஆம் தேதியிலையும் ஆங்காங்கே இருக்கும். 10, 11, 12 கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகும் கேரளா, கர்நாடகாவில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். மாத இறுதி வரைக்கும் கேரளா, கர்நாடகாவில் மழை இருந்து கொண்டே இருக்கும். கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும், கர்நாடகான்னா உள் கர்நாடகா, கடலோர கர்நாடகா, உள் கர்நாடகா, இதெல்லாம் மழை இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரவலான மழை 5, 6, 7 ஆகிய தேதிகள். இன்று நேற்றை விட கூடுதல் பரப்பு, இன்றை விட நாளை கூடுதல் பரப்பு, நாளை தான் 5, 6, 7 கூடுதல் பரப்பில் இருக்கும். ஒதுக்கி என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் இருக்காது. நேற்றைக்கு 6 சென்டிமீட்டர் பெய்த இடத்திற்கு அருகிலேயே மழை இல்லை, அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கோடை மழை ஒதுக்கித்தான் இருக்கும். அறவே மழையே இல்லாமல் வாட்டி வதைத்து கொண்டிருந்த வெயிலுக்கு பின் மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அது தொடக்கம் நேற்றாக அமைந்தது. அவன் சொன்னது 3ஆம் தேதி நேற்றைக்கு. இன்றைக்கிலிருந்து மழை இருக்கும், பரவலாக ஒதுக்குதலுடன். ஒதுக்குதல் என்ற வார்த்தை மிக மிக முக்கியம். ஏனென்றால் மழை ஒதுக்கினால் இயற்கையை நாம் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் ஏதேனும் விவசாய பணியில் திடீரென்று மழை பெய்யும் என்று இறங்கிவிட்டால் கேள்விக்குறியாகிவிடும். ஆனால் மழை உறுதி. ஒதுக்கி உங்களுக்கு பெய்யலாம் அல்லது அருகில் பெய்யலாம். உங்களுக்கு பெய்யாமல் போனால் மீண்டும் அடுத்த மணி நேரங்களிலேயோ அல்லது அடுத்தடுத்த நாட்களிலேயோ பெய்யலாம். ஆனால் அதுவும் ஒரு சில இடங்களில் ஒதுக்குதலுடன் முடியவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மழை வரும், இடிமின்னலுடன். நீங்கள் அருகிலேயே மழைப்பொழிவை பார்க்கலாம், உங்களுக்கும் மழை பொழியலாம். வெயிலை பொறுத்த வரைக்கும் 100, 101, 102 என்ற அளவிலே உள்பகுதிகளில் இருந்து கொண்டு தான் இருக்கும். மேற்கையும் கிழக்கையும் குறைவாகவும் உள்ளே அதிகமாக இருந்தாலும் 104க்கு மேலே போகவே போகாது. ஒருவேளை போனால் இந்த 13, 14ஆம் தேதிக்கு மேலே 100 டிகிரி வரைக்கும் திருச்சி, தஞ்சாவூர் எட்டினாலும், ஆனால் 102க்கு மேலே திருச்சி, தஞ்சாவூர் போகாது. உள் மாவட்டங்களில் 104க்கு மேலே போகாது. அதுவும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான வெப்பம் இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல 104 பதிவானாலும் பரவலாக இருக்காது. நாளுக்கு நாள் காற்றோட திசையில் வெப்ப உயர்வு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் உள்ளே இருக்கும், ஒரு நாள் வடக்கே இருக்கும், ஒரு நாள் தெற்கே இருக்கும் என்று மாறிக்கொண்டே இருக்கும். சூரியனின் குத்துக்கதிர் வர இருக்கக்கூடிய நாட்களாக இருந்தாலும் இரு காற்று இணைவு காரணமாக வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கிறது என்பதையும், அது ஒதுக்கி என்பதையும் நினைவில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.